4 பீஸ் பிராய்லர் சிக்கன் சாப்பிடுறதுனால ஹார்மோன்ஸ் அப்படி இன்க்ரீஸ் ஆகி இந்த பிரச்சனை எல்லாம் வருமானு ஃபர்ஸ்ட் யோசிக்கணும். நம்ம அந்த growth ஹார்மோன் எல்லாம் பயங்கர ஒரு எக்ஸ்பென்சிவ் இன்ஜெக்ஷன். அது கோழிக்கெல்லாம் போட்டாங்கன்னா நம்மளுக்கு 300 ரூபாய்க்கு தர முடியாது. அப்ப இன்ஜெக்ஷன் போடுறதா சொல்றாங்களே. அக்கார்டிங் டு இந்தியன் லா பிராய்லர்ஸ்க்கு ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ் போட்டா இட் இஸ் பனிஷபிள் பை லா. சோ லீகலா எந்த கோழிக்குமே growth ஹார்மோன் போடக்கூடாது. அண்ட் அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் ஃபீட்ல போட முடியாதுங்க, ஊசியா தான் போடணும். பிராய்லரோட கோழி ஃபார்ம்ல 1 லட்சம் கோழிங்க வச்சிருப்பாங்க. ஒரு கோழியும் பிடிச்சு காலையில நைட்டுன்னு ஊசி போட்டுட்டு இருக்க முடியுமா என்ன? இட்ஸ் நாட் பிராக்டிகலி பாசிபிள். அதை தவிர அதே ஈஸ்ட்ரோஜன் அவங்க சொல்றாங்கல்ல, அது நம்மளுக்கும் இருக்கு. குக் பண்ணாலே அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் டீகிரேட் ஆயிரும். ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க, ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ் 8 டிகிரி இல்ல 4 டிகிரிக்குள்ளதான் வைக்கணும். அப்பதான் அது எஃபெக்டிவ். அதனால தானே எல்லா மருந்துகளையும் உள்ள ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருக்காங்க. அந்த ஹார்மோன்ஸ் இருக்குன்னே வச்சுக்கலாம். எவிடன்ஸ் படி ஒன்னும் கிடையாது. பட் ஹார்மோன் இருக்க ஒரு லெக் பீஸையே நீங்க சமைச்சிட்டீங்கன்னா, நல்லா பாயில் பண்ணீங்கன்னா 4 டிகிரிஸ்ல சர்வைவ் ஆக வேண்டியது 100 டிகிரில நம்ம வேக வைக்கும் போது எங்க நிக்க போகுது? ஆன்டிபயோட்டிக்ஸா நம்ம போடுறதை விடங்க. நம்ம தொண்டை வலினா இருக்க ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாமே எடுத்துக்கிறோம், வயிற்று வலினா எடுத்துக்கிறோம், உடம்பு வலினா எடுத்துக்கிறோம், எல்லாத்துக்குமே எடுத்துக்கிறோம். அந்த கோழிங்களுக்கு அவ்வளவு தரது இல்லைங்க, கொடுக்க முடியாது. இட் இஸ் எக்ஸ்பென்சிவ். ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆர் எக்ஸ்பென்சிவ். நோ, 300 ரூபாய் கோழிக்கு எப்படி அவங்க அவ்வளவு ஆன்டிபயோட்டிக்ஸ் போட முடியும்? போட முடியாது. அவங்களே கம்மியா தான் போடுவாங்க. ஏன்னா அவங்க காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும் இல்ல. சரி, கொஞ்சம் காமன் சென்ஸும் யூஸ் பண்ணணும். நம்ம 300 ரூபாய்க்கு ஒரு கோழி விக்கிறாங்கன்னா அவங்க என்ன 295 ரூபாய் வரைக்குமா செலவழிக்கணும்னு பாப்பாங்க? இல்ல, பார்க்க மாட்டாங்க. ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆர் எக்ஸ்பென்சிவ். இட் இன்க்ரீசஸ் த காஸ்ட். எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா, டிசீஸ் ஏதாவது இருக்கு, இது நம்ம யூஸ் பண்ணலன்னா நிறைய கோழி செத்து போயிடும், நம்மளுக்கு லாஸ் ஆயிரும், அந்த டைம்ல தான் they will use antibiotic. And even if they are using antibiotic, நம்ம சாப்பிடுறதுக்கு 7 டேஸ்க்கு முன்னாலேயே they stop. அது நம்மளால செக் பண்ண முடியாது, but they are supposed to stop. அந்த மாதிரி ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா it's not a problem at all. But still we are cooking it so well in India. The pepper, chilli, வெங்காயம், garlic, ginger, turmeric, நம்ம மஞ்சள் போடுறோமே, அதே எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி எடுத்துரும். And அதுக்கப்புறம் நம்ம குக் எல்லாம் பண்ணிட்டு இத பத்தி நம்ம இந்த ஹார்மோன்ஸ் ஆன்டிபயோட்டிக்ஸ் பத்தி பயந்துட்டு ஒரு நல்ல புரோட்டீன் சோர்ஸ நம்ம மிஸ் பண்ண கூடாதுன்றதுதான் என்னோட கோல். காலையில இட்லி, தோசை, சட்னி, மத்தியானம் ரைஸ் இல்ல சப்பாத்தி, கொஞ்சம் தால், கொஞ்சம் பொரியல், தயிர். நைட்ல ஒன்லி டிஃபன் தான் டாக்டர். 2 தோசை, கொஞ்சம் சட்னி. இதுல புரோட்டீனே இல்லைங்க. சோ புரோட்டீன் நம்ம டயட்ல எடுக்கலனா நம்ம எலும்பு தான் கொடுக்கும். இருக்க புரோட்டீன் எல்லாம் கொடுத்துருச்சு. அதனாலதான் 45 வயசுக்கு மேல வலி இல்லாத யாராவது நீங்க பாக்குறீங்களா? இந்த